everyone. Hello everyone. நீங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க நிக்கிற இடம் வந்து பெருமாளை தரிசிக்க போறதுக்காண்டி திருமலையில நிக்கிறோம். அதாவது ஏறுற பாதையில நாங்க மூணாவது மலையில நிக்கிறோம். 7 மலை கடந்து தான் வந்து நம்ம பெருமாளை போய் பார்ப்போம். மூணாவது மலையில நின்னு நம்மளோட சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கலாம். இது ஏன் நாங்க சொல்லணும்ன்றதுக்காக வேண்டி பாத்தீங்கன்னு சொன்னா இத ஏன் சொல்றேன்னு சொன்னா இப்ப வந்து நேற்று பின்னேற நாங்க வந்தது இன்றைக்கு வந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு அந்த தரிசனம் கிடைக்குமா இல்லையான்றது வந்து எங்களுக்கு தெரியாது உண்மையாவே. அதனாலதான் நாங்க சொல்றோம். ஏனென்றா இதுதான் இங்க இருக்கிற ரியாலிட்டி. 2 நாளா வந்து நாங்க அவரை பாக்குறதுக்காக வேண்டி அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு எங்களுக்கு. அந்த கமிட்மெண்ட்டை நாங்க முடிக்கணும். அதுக்காண்டி தான் இந்த 2 நாளா வந்து அவரை பார்க்கணும் தரிசிக்கணும்ன்றதுக்காக வேண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். NRI தரிசனம் இவருக்கு வந்து NRI தரிசனம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா 11 o'clock தான் வந்து புக்கிங்கே வந்து ஓபன் ஆகுது. அதுவும் வந்து 6-7 மணித்தியாலம் போகுமாம் அந்த தரிசனம் பார்த்து வெளியில வாரத்துக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 32 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருந்தது. சர்வ தரிசனம் போலாம் அப்படின்னு நாங்க வந்து நேத்து நைட்டு ட்ரை பண்ணோம். எல்லா வழியையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன அறிவிச்சாங்கன்னா எல்லாருமே நீங்க போயிடுங்க, 32 கம்பார்ட்மெண்ட்ஸும் பக்தர்களால நிறைவேறிட்டு நீங்க நாளைக்கு காலையில 6 மணிக்கு வந்து திரும்பவும் அந்த லைன்ல நின்று உள்ள வாரத்துக்குரிய அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லி கொண்டுதாங்க. ஆனா எங்களுடைய பக்தர்கள் அதை கேட்கிறாக்கள் இல்லை தானே, மீண்டும் மீண்டும் நாங்க நெருக்கிட்டே வருவோம்னு சொல்லிட்டு அவங்க நெருக்கலாவே வந்துட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து இங்க இருக்கிற பிரசித்தி பெற்ற ஆலயங்களோட உண்மை தன்மை. சோ அதனாலதான் நம்மளோட ஸ்டைல் ஐகானோட டிராவல் ஐட்னரிய நான் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் என்ன ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியோ அந்தந்த கோயிலை கவர் பண்ணி வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஸ்டேஜில் இந்த இடத்துல வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோன்னா நம்மளோட பக்தி யாத்திரையோட புக்கிங்கை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான நேரம் வந்துட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து சர்டன் பீப்புள். ஆனால் எங்களுக்கு அதை விட நீங்கள் எல்லாருமே நிறைய சப்போர்ட் தந்துருக்கிறீங்க. அதால் வந்து நாங்கள் இந்த பக்தி யாத்திராவோட புக்கிங்கை வந்து க்ளோஸ் பண்ணுவோம்னு சொல்லி யோசிக்கிறோம். ஸோ இன்னும் வந்து க்ளோசிங் டைம் வந்து நாங்கள் கம்மிங் ஜூலை 20ஆம் தேதியோட வந்து இந்த புக்கிங்ஸை வந்து க்ளோஸ் பண்றோம். ஸோ உங்களோட புக்கிங்கை வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்து பண்ணுங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து 25 பீப்புள் கிட்ட எங்களுக்கு வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ எங்களோட லிமிட்டை வந்து ஒரு 30யோட ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இன்னும் 5 to 6 சீட்ஸ் தான் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இந்த ஒரு ட்ரிப்பை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா எல்லா கோயிலையும் உங்களுக்கு சரியான நேர ஒதுக்கீடு கொடுத்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மெமரபிள் ட்ரிப்பா எங்களோட ஸ்டைல் ஐகான் வந்து அதை நாங்க பண்ணுவோம். அதை நாங்க இப்போ அதிகமா பேசாம எங்களோட டிராவல் பண்ண போற அந்த 30 பக்தர்களும் வந்து அதை பத்தி உங்களுக்கு வந்து சீக்கிரமா சொல்லுவாங்க. சோ கண்டிப்பா அதை ஃபீல் பண்ணி சொல்ற அளவு நாங்களும் அவங்கள வந்து அவ்வளவு இப்ப அதாவது அவங்க நினைப்பாங்க இப்படி இருக்குமா இப்படி, அதை விட நாங்க மோர் தேன் தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அவங்களுக்கு கொடுப்போம். அப்பதான் அந்த உண்மையான அந்த பக்தி யாத்திராவை அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அந்த பக்தி யாத்திரான்றது அந்த கடவுளை வந்து பக்கத்துல இருந்து ஒரு 15 நிமிஷமாவது நம்ம தரிசனம் பண்ணணும், அதுதான் உண்மை. ஸோ அந்த அளவு வந்து நாங்க ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நிறைய சொல்ல தேவையில்ல, ப்ராக்டிக்கலா அதை நாங்க காமிப்போம். இப்போ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே அந்த 6 டிக்கெட்ஸ் வந்து இருக்கு. அதை நீங்க வந்து யார் லக்கி பர்சனோ அதை நீங்க புக் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப மெமரபிளா இருக்கும். எங்க 2 பேரு கூடயும் நீங்க எல்லாருமே பயணம் பண்ணுவீங்க. அடுத்தடுத்த ட்ரிப்ல நாங்க கலந்துக்க முடியுமான்னு தெரியல, பட் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிப்ல நாங்க கலந்துப்போம். அடுத்து நிறைய ட்ரிப் வருது, மகாராஷ்டிரா ட்ரிப் வருது, கேரளா ட்ரிப் வருது, கோவா ட்ரிப் வருது, இந்த மாதிரி நிறைய ஐட்டனரி கொடுத்துட்டே இருக்க போறோம். கண்டிப்பா அதுக்கெல்லாம் நிறைய டைம் இருக்கும் புக் பண்றதுக்கு. ஸோ அதை நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ன்றதால ஒரு 30 டேஸ் மட்டும் தான் டைம் கொடுக்க முடிஞ்சது. ஏன் நாங்க திரும்பவும் சொல்றோம்னு சொன்னா ஸ்டைல் ஐகான்ட மெமரபிள் கிஃப்ட் வந்து உங்களுக்கு தாரத்துக்கு ரெடியா இருக்கிறோம். நாட் ஓன்லி ஃபர்ஸ்ட் ட்ரிப், வர எல்லா ட்ரிப்லயும் நாங்க கொடுப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஸ்பெஷல். சோ உங்களுக்கு அந்த ஸ்பெஷலான நாங்க ஸ்டைல் ஐகான்ல நாங்க தான் ஃபர்ஸ்ட் டிராவலரா போகணுன்ற பெருமை வந்து ஒரு டைம்ல நாங்க பெரிய டிராவலரா வரும்போது அதை நீங்க வந்து கண்டிப்பா சொல்லி பெருமைப்படலாம். சோ அதனால நீங்க எங்களோட ஃபர்ஸ்ட் டிராவலரா இருக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். கண்டிப்பா வந்து உங்களோட புக்கிங்ஸை வந்து போட்டுக்கோங்க. இப்ப நாங்க திருப்பியும் எங்களை பெருமாளைக்கு நாங்க போகணும். என்னோட டைம் இல்ல, எல்லாருமே போய் கொண்டிருக்காங்க. நாங்க வந்து பின்னால வந்துடுவோம் திரும்பவும். இன்றைக்கு நைட் வரைக்கும் இருப்போமா தெரியல. சோ உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காதீங்க அந்த 6-7 டிக்கெட்டை வந்து சீக்கிரமா வந்து பிளாக் பண்ணிக்கோங்க. உங்கள் அனைவருக்கும் திருப்பதி
பெருமாள் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்காண்டி நாங்க பிரார்த்திக்கிறோம். ஏன்னா நாங்க 3வது மலையில நின்னுட்டு இருக்கோம். ஒரு சென்டிமெண்டா தான் இந்த இடத்துல நிறுத்தி பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா பெருமாள் வந்து நாங்க 6 புக்கிங்ஸ் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா 60 புக்கிங்ஸ் தருவாரு அப்படின்றது நம்பிக்கை இருக்கு. ஓகே மக்களே, இதோட வந்து நாங்க எண்ட் பண்றோம். பாய். உங்க எல்லாரையும் வந்து ட்ரிப்லையும் கம்மிங் எக்ஸ்போலையும் நாங்க வந்து மீட் பண்றோம். பாய்.